ஹலோ ட்ரேடர்ஸ். போன வீடியோவில் பிரேக் அவுட்னா என்ன அப்படின்றத கிளியராக நான் சொல்லியிருந்தேன். ஆனால் அந்த வீடியோ அவ்வளோ ரீச் ஆகலை. அதை பற்றி நான் கவலைப்படலை. ஆனால் பைனரி ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் பிரேக் அவுட் அப்படின்றது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்ட். அதை தெரிஞ்சிக்காமல் நம்ம அடுத்த லெவலுக்கு போகிறது ரொம்ப கஷ்டம். அந்த வீடியோ பார்க்காம இருந்தால் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இந்த வீடியோவில் நம்ம ஃபேக் அவுட்னா என்ன அப்படின்றத நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவை மொத்தமாக சேஞ்ச் பண்ணும். பிரேக் அவுட்டை பற்றி, ஃபேக் அவுட்டை பற்றி எல்லாத்தோட பாயிண்ட் ஆஃப் வியூவையும் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணணும்னு நான் நம்புகிறேன். ஸோ போன வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல்ல ஃபேக் அவுட்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஃபேக் அவுட் அப்படின்றது ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலை நீங்கள் வரைஞ்சி வச்சுருப்பீங்க. அந்த லெவலை க்ராஸ் பண்ணிவிட்டு திரும்ப அந்த லெவலுக்குள்ளேயே திரும்பி போயிடும். அதுதான் ஃபேக் அவுட். சப்போஸ் இங்கே தான் நீங்கள் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு நினச்சிக்கோங்க. மார்க்கெட் இப்படி கீழே போயிட்டு இந்த நீங்கள் வரைஞ்சிருக்க ரெசிஸ்டன்ஸ் லெவலை இந்த ஒரு பர்டிகுலர் க்ரீன் கேண்டில் க்ராஸ் பண்ணிருச்சு. நீங்கள் என்ன நினைப்பீங்க? இது பிரேக் அவுட் அப்படின்னு நினச்சி இந்த இடத்துல ஒரு கால் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணுவீங்க. ஆனால் மார்க்கெட் திரும்ப ஃபுல்லாக ரிவர்ஸ் ஆகிடுது. ஏன் இது ரிவர்ஸ் ஆச்சு அப்படின்னு பார்க்குறப்போ நீங்கள் இதுதான் ஃபேக் அவுட் அப்படின்னு நினச்சிப்பீங்க. ஆனால் ஃபேக் அவுட் நிஜமாகவே ரொம்பவே ரேராக தான் நடக்கும். நீங்கள் 1 ஹவருக்கு ஒரு வாட்டியும் பார்க்க முடியாது. 2 ஹவர்ஸ்க்கு ஒரு வாட்டி பார்க்கலாம் மேபி. ஆனால் 1 ஹவருக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக பார்க்க முடியாது. ஃபேக் அவுட்டுன்றதே ரொம்ப ரேர் தான். அடிக்கடி ஆனால் நம்ம ஃபேக் அவுட்டை பார்க்குற மாதிரி நமக்கு தெரியறது நம்மளோட சப்போர்ட் ஆர் ரெசிஸ்டன்ஸை நம்ம கரெக்டாக ப்ளேஸ் பண்ணல. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ நான் எக்ஸாம்பிளை லைவாகவே காட்டுறேன். இப்போது இந்த இடத்துல நீங்கள் ட்ரேட் பண்ணுறப்போ இதுதான் உங்களோட ரெசிஸ்டன்ஸ் லெவல். இப்போது மார்க்கெட் இந்த ஒரு க்ரீன் கேண்டில் பாருங்கள். இந்த ஒரு பர்டிகுலர் க்ரீன் கேண்டில் என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மேலே கொஞ்சம் க்ராஸ் பண்ணிவிட்டு திரும்ப உள்ளே க்ளோஸ் ஆகிடுச்சு. இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட ரெசிஸ்டன்ஸ் லெவலை அந்த க்ரீன் கேண்டிலோட விக்குக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணக்கப்புறம் அடுத்த ரெட் கேண்டிலும் திரும்ப மேலே அந்த லெவலுக்கும் மேலே போயிட்டு திரும்ப கீழே க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ திரும்பி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இது பிரேக் அவுட்டா? நீங்கள் இப்போ சொல்லுங்கள், இது பிரேக் அவுட்டா? கிடையாது. அது கரெக்டாக ரெசிஸ்டன்ஸ் லெவலை ஒபே பண்ணி திரும்ப மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த கேண்டில்லையும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கேண்டில் பையர்ஸ் ரெசிஸ்டன்ஸ் லெவலை இவ்வளோ தூரம் தாண்டி என்னால் போக முடியும் அப்படின்றத காமிச்சிருக்காங்க. அதனால் நீங்கள் இப்போவும் நீங்கள் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். கரண்ட் மார்க்கெட் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ரெசிஸ்டன்ஸ் லெவலையோ இல்லை சப்போர்ட் லெவலையோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே வரப்போ தான் ரியல் பிரேக் அவுட் எது, ஃபேக் பிரேக் அவுட் எதுன்றதை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? இப்போ இதையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்க. கரண்ட் மார்க்கெட் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம சப்போர்ட் ஆர் ரெசிஸ்டன்ஸ் லெவலை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே வரப்போ தான் நமக்கு ரியல் பிரேக் அவுட் எது, ஃபேக் பிரேக் அவுட் எது அப்படின்றத கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போது இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா திரும்பி கீழே போயிட்டு திரும்பி வந்திருக்கு. இந்த ஒரு பர்டிகுலர் க்ரீன் கேண்டில் இவ்வளோ தூரம் மேலே வந்திருக்கு. திருப்பி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறீங்க. ஓகே, இப்போது இந்த கேண்டில் பார்த்தீங்களா, இதுதான் ரியல் பிரேக் அவுட். ஏன் நான் சொல்கிறேன்னா, இந்த ஒரு ஜோனை, உங்களோட லைனை இந்த ஒரு கேண்டில் டோட்டலாக இப்படி க்ராஸ் பண்ணி பாடி இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு மேலே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் வரைஞ்சிருக்க லெவலை தாண்டி போய் இந்த கேண்டில் க்ளோஸ் ஆகிருக்கு மொத்தமாகவே. இந்த வீக்கு திருப்பி இங்கே அட்ஜஸ்ட் பண்ணணுமா அப்படின்றது கிடையாது. ஏன்னா இப்போ இந்த கேண்டில் சப்போஸ் இங்கே திருப்பி இப்படி க்ளோஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த வீக்குக்கு இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இது பாடி மொத்தமாக உங்களோட ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு மேலே தான் போய் க்ளோஸ் ஆகிருக்கிறதுனால இது ரியல் பிரேக் அவுட். அதனால் இங்கேருந்து நீங்கள் உங்களோட அப் ட்ரேடை ப்ளேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த இடத்துல நீங்கள் கால் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணலாம்.
ஒரு ரெசிஸ்டன்ஸ் இப்போ பிரேக் ஆனதுக்கப்புறம் இது வந்து ஒரு சப்போர்ட் லெவலாக வந்து சேஞ்ச் ஆகிடும். அதை நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ இந்த லெவல் பிரேக் ஆனதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் ஒரு சப்போர்ட் ஜோனாக யூஸ் பண்ணிக்கலாம். மார்க்கெட் வந்து இப்படி மேலே போயிட்டு திரும்ப இப்போ இந்த லெவல் கீழே வரப்போ இந்த லெவல் தான் உங்களோட பாட்டம் லைனு, ரெசிஸ்டன்ஸோட பாட்டம் லைனு. இந்த இடத்துல கண்டிப்பாக வந்து ரிவர்சல் நடக்கும். அதே மாதிரி நடந்திருக்கு. ஆனால் இங்கே ட்ரேட் பிளேஸ் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா செல்லிங் மூவ் வந்து இங்கே அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இந்த இடத்த நம்ம ட்ரஸ்ட் பண்ண முடியாது. ஆனால் இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் இங்கே ட்ரேட் பண்ணுறது கரெக்டான ஒரு விஷயம்தான். வேற ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இது வந்து ஒரு சப்போர்ட் லெவல். இதுதான் வந்து உங்களோட சப்போர்ட் ஏரியா. இந்த இடத்த மார்க்கெட் வந்து கண்டினியூஸாக ரெஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் கேண்டில் வந்து பிரேக் அவுட் பண்ணல. ஆனால் லெவலை டச் பண்ணிருச்சு. இந்த கேண்டில் கிளியராக பிரேக் அவுட் ஆகிருக்கு. இந்த இடத்துல நீங்கள் புட் ட்ரேட் பிளேஸ் பண்ணிங்கன்னா வின்னிங் ப்ராபபிலிட்டி இஸ் வெரி வெரி ஹை. இப்போது இந்த சப்போர்ட் லெவல் பிரேக் ஆனதுக்கப்புறம் உடனே மார்க்கெட் வந்து அதை ரெசிஸ்டன்ஸ் லெவலாக கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால் இப்போ நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்த மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருச்சு. ஸோ இதுதான் உங்களோட பாட்டம் லைன். இந்த பாட்டம் லைனுக்கு திரும்ப மார்க்கெட் வரப்போ ரெசிஸ்டன்ஸ் கண்டிப்பாக வந்து இந்த மார்க்கெட்டை வந்து ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இது பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்ட்ராங் மொமெண்டம்க்கு அப்புறம் இந்த லைனை டச் பண்ண உடனே மார்க்கெட் வந்து 1 or 2 மினிட்ஸ்க்கு ரிவர்சல் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஆனால் இது வந்து திருப்பி நீங்கள் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த கேண்டில்ஸ்லாம் வந்து விக் வந்து இவ்வளோ தூரம் போனதுனால இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு இப்போது இந்த பர்டிகுலர் க்ரீன் கேண்டில் வந்து இந்த லெவலை மொத்தமாக க்ராஸ் பண்ணிருச்சு. இதையும் நீங்கள் வந்து பிரேக் அவுட் அப்படின்னு நினைப்பீங்க. இந்த லெவலை க்ராஸ் பண்ண உடனே நம்ம பின்னால் போய் செக் பண்ணணும், ரீசெண்ட்லி பக்கத்தில் ஏதாச்சும் ரெசிஸ்டன்ஸ் இருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணணும். அதை செக் பண்ணுறப்போ இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இத்தனை ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறப்போ மார்க்கெட் இதை ஒரு பிரேக் அவுட்னு கன்சிடர் பண்ணி திருப்பி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சப்போஸ் இந்த லெவல் பிரேக் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகி இது பக்கத்துலேயே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறப்போ மார்க்கெட் வந்து கண்டிப்பாக ரிவர்ஸ் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அதனால் அந்த இடத்துல நம்ம ட்ரேட் பண்ணாமல் வெயிட் பண்ணணும். இப்போது நீங்கள் பாருங்கள், இந்த ரெசிஸ்டன்ஸ்லேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிடுச்சு. அப்போ இது வந்து ஃபேக் பிரேக் அவுட்டும் கிடையாது, ரியல் பிரேக் அவுட்டும் கிடையாது. இந்த லெவலுக்கு அது ரியல் பிரேக் அவுட். ஆனால் இந்த லெவலில் இது ரிவர்ஸ் தான் ஆயிருக்கே தவிர இந்த இடத்த பிரேக் அவுட்டும் ஃபேக் அவுட்டும் நடக்கலை. இதுதான் வந்து கான்செப்ட். ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிடலாம். ஒரு கிளியர் கேண்டில் நம்ம வரைஞ்சிருக்க ஜோனை மொத்தமாக க்ராஸ் பண்ணி பாடி வந்து அதுக்கு மேலே வந்து க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா அது வந்து ரியல் பிரேக் அவுட். விக்கு வந்து மேலே போயிட்டு திரும்ப உள்ளேயே வந்து க்ளோஸ் ஆகுறப்போ நம்ம மார்க்கெட் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே வரணும். அதுதான் வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராக்டிஸ். அதை நீங்கள் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ரியல் பிரேக் அவுட்டுக்கும் ஃபேக் பிரேக் அவுட்டுக்கும் வித்தியாசம் தெரியும். ஒரு லெவலில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் இப்போது இந்த லெவலில் நீங்கள் வரைஞ்சிட்டு இந்த லெவல் பிரேக் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணாமல் அதுக்கு மேலே நியர்பையாக இருக்கக்கூடிய லெவலை நீங்கள் வந்து வரைஞ்சிட்டு, ஸோ இந்த லெவலுக்கு மேலே எதுவும் லெவல் இல்லை இப்போதைக்கு நியர்பை அப்படின்னு பார்த்துட்டு அந்த லெவலில் நீங்கள் பிரேக் அவுட்டுக்கு வெயிட் பண்ணிங்கன்னா வின்னிங் ப்ராபபிலிட்டி வந்து ஹையாக இருக்கும். நீங்கள் இந்த இடத்துல ட்ரேட் பண்ணுறப்போ இதை வந்து நீங்கள் பிரேக் அவுட் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இது ஓகே. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த இடத்துல நம்ம சப்போர்ட் வரைஞ்சோம் கரெக்டுங்களா? வரைஞ்சிட்டு இந்த இடம் பிரேக் ஆச்சுன்னா நெக்ஸ்ட்டு சப்போர்ட் லெவல் வந்து இங்கே தான் இருக்குது. ஸோ இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது, கேண்டில் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு இவ்வளோ ஸ்பேஸ் இருக்கிறதுனால மார்க்கெட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட் வந்து இவ்வளோ தூரம் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கு. பிரேக் அவுட் பண்ணி ட்ராவல் பண்ணிவிட்டு திரும்ப இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிருக்கு. இதுதான் நான் சொல்ல வரேன். இந்த ஒரு சப்போர்ட்டை பார்க்காம நியர்பையில் இருக்கிற சப்போர்ட் கொஞ்சம் தூரமாக இருந்துச்சுன்னா இதை நீங்கள் பிரேக் அவுட்டாக கன்சிடர் பண்ணலாம்.
இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா, இந்த ரெசிஸ்டன்ஸை நீங்கள் பிரேக் அவுட்னு கன்சிடர் பண்ணிங்கன்னா, இந்த ரெசிஸ்டன்ஸில் இருந்து ரிவர்சல் நடந்துருது. ஆனால் இதை நீங்கள் வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸு பிரேக் அவுட்டாக வந்து கன்சிடர் பண்ணலாம். ஃப்ரண்ட்டில் போய் பார்க்குறப்போ உங்களுக்கு தெரியும், இந்த கேண்டில் வந்து ரியல் பிரேக் அவுட். அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து கொஞ்சம் மேலே போயிருக்கு. மேலே போயிட்டு திரும்ப வந்து இந்த பாட்டம் லைனுக்கு திரும்ப வரப்போ மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிருக்கு. ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். போன வீடியோ வந்து பிரேக் அவுட் நான் சொல்லியிருப்பேன். அதை பற்றி போய் பார்த்துட்டு இதையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். எந்த டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நம்ம டெலிகிராம் கம்யூனிட்டி சேனலோட லிங்க்கை நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். We'll see you in the next video.